நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது அந்த அனுதின அலங்காரம் என்ற இந்த புத்தகத்தை குறித்து உங்களுக்கு சொன்னாங்க. இந்த புத்தகம் பெண்களுக்கான அனுதின தியானம், தினமும் வாசிக்கக்கூட தினசரி தியானம். அதில் பெண்கள் எப்படி இருக்கணும், மனைவியர் எப்படி இருக்கணும், கணவனோடு எப்படி இருக்கணும், வேலைக்கு போகிற பெண்கள் எப்படி இருக்கணும், வீட்டு பெண்கள் எப்படி இருக்கணும், சமையல், வாலிப பிள்ளைங்க எப்படி இருக்கணும், காதல் விவகாரம், எப்படி காதலிக்க கூடாது, என்னென்ன தப்பு அதில் செய்கிறாங்க, பரீட்சை, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கும் வாங்கிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாங்கிக்கோங்க, ஆண்கள் உங்கள் மனைவியருக்கு வாங்கிப்போங்க, உங்கள் இப்போ வாலிப பிள்ளைகளுக்கு இந்த புக்கை தயவு செய்து வாங்கி கொண்டு போங்க. இப்போது இந்த நாளில் நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிற காரியம் என்னென்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து தான் நான் பேச போகிறேன். அதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், தெரிந்த ஒரு வசனம் தான் எடுத்திருக்கேன். மத்தேயு 7வது அத்தியாயம் 21 பார்த்தோன்னா, நேற்று கூட சொன்னாங்க இந்த வசனத்தை. அப்போ எனக்கு சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, இந்த வருஷம் ஐஎம் தீம்ல கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படுகிறது, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறது என்ன நினைத்து நான் சந்தோஷப்பட்டேன். 21 பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிலர் ஆண்டவரே நாங்கள் பிசாசு தர்த்தனோம், நாங்கள் அப்படி பண்ணோம், நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் என்ன சொல்கிறோம், உங்களை யார் பண்ணி எதுக்கு இங்கே வந்திருக்க, இது உனக்கு எவ்விய இடம் இல்லை, நீ போக வேண்டிய இடம் வேற, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அப்போ இதை பார்க்கும்போது ஆண்டவருடைய சித்தம் செய்கிறது எவ்வளோ முக்கியம் என்று சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து வீடு கட்டுறதை குறித்து சொல்கிறார். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 பேர் வீடு கட்டுறாங்க. அது நமக்கு தெரிஞ்சது தான். ஒருத்தன் புத்திசாலி, அவன் என்ன பண்ணான், கற்பாறையில் நல்ல ஆழமாக தோண்டி அவன் வீடு கட்டினா அவன் கட்டடம் பெருமழை வந்தது, அது உறுதியாக நின்னது. இன்னொருத்தன் ஒரு முட்டாள், அவன் என்ன பண்ணான், அவசரமாக மணலில் வீடு கட்டி அது பெருவெள்ளம் வந்தப்போ அந்த வீடு அழிந்து போயிட்டுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் நல்லா கவனிச்சுட்டே வாங்க. நீங்கள் எத்தனை பேர் பைபிள் கொண்டாந்துருக்கிறீங்க? உங்கள் பைபிளை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். வெரி குட். இன்னும் கூட கொஞ்சம் பேர் கொண்டாடல, ஆனால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு, நிறைய பேர் கொண்டாந்துருக்கீங்க உங்கள் பைபிளை. இப்போது இதில் 2 பேரும் வீடு கட்டுறாங்க. ஆண்கள் 2 பேர் கட்டுறாங்க. ஒருத்தன் புத்திசாலி, ஒருத்தன் முட்டாள். நீங்கள் நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஏன்னா நான் கேள்வி கேட்க போகிறேன், கேள்விக்கு பதில் சொல்கிறவங்களுக்கு நல்ல ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். அதனால் கவனமாக கருத்தாக கவனிச்சுட்டே வாங்க. இதில் பெண்கள் 2 பேரும் வீடு கட்டினாங்க. எங்கே கட்டினாங்க, யார் சொல்ல முடியுமா? பெண்கள் 2 பேரும் வீடு கட்டினாங்க. டக்குன்னு சொல்லுங்க, முதல்ல சொல்கிறவங்க ப்ரைஸ் சொல்லுங்க. வாங்கம்மா, முன்னால் வாங்க, முன்னால் வாங்க. யார் முதல்ல சொன்னா? வாங்க. அப்போ 2 பேர் ஆண்கள் வீடு கட்டினதை நம்ம பார்க்குறோம், 2 பெண்கள் வீடு கட்டினதை நம்ம பார்க்குறோம். இந்த 2 ஆண்கள் கட்டினதுலேயும் ஒருத்தன் புத்திசாலி, ஒருத்தன் முட்டாள். மேலே வாங்க. சரியா? இப்போ இதில் 4 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் புத்திசாலி, 2 பேர் முட்டாள். 2 ஆண்கள் இல்லை, ஒரு ஆண் புத்திசாலி, ஒரு பெண் புத்திசாலி. வாங்கம்மா. எந்த வசனம்? எந்த வசனம்? 2 பெண்கள் வீடு கட்டினாங்க. எந்த வசனம்? நீதிமொழிகள் 13 வசனத்தை சொல்லுங்க போதும். நீதிமொழிகள் 13:1 வசனத்தை சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா, எந்த வசனம்? நீதிமொழிகள். தன் வீட்டை கட்டி புத்தியில்லாதவர் வெரி குட். என்ன வசனம் என்னன்னு தெரியுமா? நீதிமொழிகள் தான். அவ்வளோ. சரி, வெரி குட். 14:1. வெரி குட். கை தட்டுங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தில்
பாயிண்ட்ல 2 பேர் தான் சொல்லி இருக்கிறாங்க. நம்முடைய வேத அறிவு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். இப்போ 2 ஆண்கள் வந்து இதுல வீடு கட்டினாங்க, 2 பெண்கள் வந்து வீடு கட்டினாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது புத்தி உள்ள பெண் என்ன பண்றா, தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத பெண் தன்னுடைய கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். இதுல 4 விதமான கப்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். எப்படின்னு சொன்னா, இந்த புத்திசாலியான மனுஷன் அந்த புத்திசாலியான பெண்ணை திருமணம் செய்யலாம் இல்லையா? அப்ப அப்படி வேதத்தில் நமக்கு யாராவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? 2 பேரும் புத்திசாலிங்க, சொல்லுங்க. அக்கிலா பிரசிலா, வெரி குட் வெரி குட், கைத்தட்டிருங்க உங்களுக்கு. அக்கிலா பிரசில்லா. அதே மாதிரி ஒரு புத்திசாலியான மனுஷன் ஒரு முட்டாளான பெண்ணை திருமணம் செய்யலாம். சொல்லுங்க பார்க்கலாம் எக்ஸாம்பிள். சரி, எனக்கு கேட்கல. யோபு கரெக்டா சொன்னாங்க. யோபு நம்ம சொல்றோம், பைத்தியக்காரி பேசுற மாதிரி நீ பேசுற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த முட்டாளான ஒரு மனுஷன் முட்டாளான ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம் இல்லையா? அதுக்கு யாராவது எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? சரி, எனக்கு கேட்கல. அனன்யா சப்பீரா. வெரி குட், அனன்யா சப்பீரா. அவளும் முட்டாள். லோத்துடைய மனைவி முட்டாள். அதே போல இந்த எதை விட்டுட்டு முட்டாளான ஒரு மனிதன் முட்டாளான ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம். முட்டாளான ஒரு மனிதன் ஒரு ஞானமுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம். அதுக்கு யாராவது எடுத்துக்காட்டு சொல்றீங்களா? அபிகாயில், வெரி குட். அபிகாயிலும் நாபாலும். இப்போ 4 விதமான கப்பிள்ஸை நம்ம இங்க பாக்குறோம். சரி, இப்போ கடவுள் வந்து என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, எனக்கு வேண்டியது ஒரு ஞானமுள்ள ஒரு பெண், ஞானமுள்ள ஒரு மனிதனை திருமணம் செய்த ஒரு கப்பல் வேணும்னு சொல்லி அவர் தேடுறார். ஏன் என்று சொன்னால், அவருடைய மகனை இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்று சொன்னால் 2 பேரும் ஞானமுள்ள ஒருவர் கையிலே தன்னுடைய மகனை அவர் ஒப்பு கொடுக்க வேணும். இன்னொரு முக்கியமான கேள்வி, இயேசு கிறிஸ்துவை முதலாவது எங்க பாக்குறீங்க பைபிள்ல? எந்திரிச்சு நின்று சத்தமா சொல்லுங்க. ஜெனசிஸ் 3:15 யார் சொன்னா? வெரி குட், கை தட்டுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 3:15 பிரதர் நீங்க வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போங்க முன்னால. ஆதியாகமம் 3:15 அங்க நம்ம பார்க்கிறோம், அந்த பெண்ணினுடைய வித்து என்று சொல்லப்படுறது வந்து யாருன்னா இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த உலகம் உண்டார தோற்றத்துக்கு முன்னாலேயே அவர் நம்மை தேர்ந்தெடுத்தாருன்னு சொல்லும் போது, ஆண்டவருடைய அநாதி திட்டங்கள் எல்லாம் இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே அவர் திட்டம் போட்டிருந்தாரு. சரியா? அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே ஏவாளுடைய வயிற்றிலே அவர் இருந்தார். ஆண்டவர் வந்து அவரை வந்து ஒரு குழந்தையாக வழியாக கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு ஒரு ஞானமுள்ள 2 பேரும் ஞானமுள்ள ஒரு கப்பலை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அது யாருன்னு சொன்னா ஆபிரகாமும் சாராளும். அவங்க 2 பேரும் கடவுள் பக்தி உள்ளவங்க. அவங்க 2 பேருக்கும் நித்திய நோக்கு உண்டு. அதனாலதான் அவங்கள வந்து எபிரேயர் புத்தகத்துல விசுவாச பட்டியல்ல நம்ம பாக்குறோம். அப்ப இந்த ஆபிரகாமுக்கு கடவுள் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தார். வாங்க, ஆதியாகமம் 12வது அத்தியாயத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அதுல 3வது அத்தியாயம் பார்த்தோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அப்ப ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு சொன்னா, இந்த பூமியில் உள்ள எல்லா வம்சங்களையும் ஆசீர்வதிக்கும் ஆபிரகாம் என்று சொன்னா, ஆபிரகாம் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறந்து இந்த உலகுக்கு அவரை பரிசளித்து இந்த உலகை ஆசீர்வதிக்க வேணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு திட்டம் போட்டார். சரியா? அப்படிதான் ஆண்டவர் வந்து இந்த ஆபிரகாமையும் சாராளையும் தன்னுடைய சித்தம் செய்கிறவங்களான்னு பார்த்து அவங்களை அவர் தெரிந்தெடுத்தார். இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பண ஆசை கிடையாது, பொருள் ஆசை கிடையாது. ஒரு ராஜா வந்து கொடுப்பானா எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், மக்களை மட்டும் கொடுப்பானா
எனக்கு ஒரு செருப்பில் ஒரு வாறு கூட வேண்டாம், ஒரு சரட்டை கூட வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்ம யாராவது சொல்லுவோமா? இவ்வளோ பொருளும் பொண்ணும் பொருளும் கொண்டாந்து கொடுத்து எடுத்துக்கோன்னு சொன்னால் யாராவது வேணாம் வேணாம்னு சொல்லுவோமா? எல்லாருமே நான் ஏழைகளுக்காக கொடுப்பேன், மிஷினரி ஊழியங்க எப்படியோ சொல்லி அதை வாங்கிடுவான் இல்லையா? ஆனால் அந்த ஆபிரகாம் ஏங்க அதெல்லாம் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு மனதை உடையவர். ஆகையினால தான் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தார். இது கான்ட்ராஸ்டா பார்த்தீங்கன்னா லோத்துவும் அவருடைய மனைவியும் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்ப பாரு எங்க பச்சையா இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பாங்க, எங்க நல்லா இருக்கு, எங்க வசதியா வாழலாம், எங்க போனா பிசினஸ் பண்ணலாம், எங்க போனா சம்பாதிக்கலாம், இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆபிரகாமும் வீடு கட்டினாரு, லோத்தும் வீடு கட்டினார் இல்லையா? ஆனா ஆபிரகாமுக்கு பாத்தீங்கன்னா டென்ட்ல இருந்தார், ஆழமா தோண்டி கற்பாறையில அவர் வீடு கட்டல. ஏன்னு சொன்னா அவருடைய அஸ்திபாரம் யாரு? கிறிஸ்து தான் அவருடைய அஸ்திபாரம். அவரு நல்ல பாதுகாவலா இருந்தார். ஆனா லோத்து போய் கிறிஸ்து என்கிற அஸ்திபாரம் இல்லாம நல்ல ஒரு வீட்டை கட்டி ஒரு கதவு போட்டு ஒரு தாழ்பால் போட்டு உள்ள இருந்தான். அவனை எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க இல்லையா? பாருங்க, இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அப்ப அந்த கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேலே இயேசு கிறிஸ்து என்ன அதை சொன்னாருன்னு சொன்னா, என்னுடைய வார்த்தையை கேட்டு அதின்படி செய்கிறவன் எவனோ அவனே புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன் என்று சொல்லி சொன்னார். அப்ப கடவுளுடைய சித்தம் செய்கிறதுனா என்ன? அவருடைய வார்த்தை இப்படி சொல்லுதா, அப்படியே நான் செய்யணும், அப்படிதான் செய்யறது தான் ஆண்டவருடைய சித்தம். அப்ப ஆபிரகாம் சாராளுடைய வீட்லையும் பெருவெள்ளம் வந்தது, காற்று வீசிச்சு. ஆனா அந்த வீடு, அந்த டென்ட் நல்ல உறுதியா நின்றுச்சு. ஆனா லோத்து வீடு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் உளுந்து எப்படியாச்சு, முழுவதுமா அழிஞ்சு போச்சு. எவ்வளோ ஒரு சோகமான காரியம். ரெண்டு பேரும் வீடு கட்டினாங்க, ஆனால் துக்ககரமாக ஒரு வீடு உறுதியாக நின்றுது, ஒரு வீடு முழுவதுமா அழிந்து போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் அந்த ஆபிரகாம் சாராள் மூலமாக ஈசாக்கை கொடுத்து இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வர திட்டமிட்டார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு காலம் வந்து விட்டது. அவருக்கு இன்னும் ஒரு ஞானம் உள்ள ஒரு கப்பல், ஒரு தம்பதியர் தேவைப்பட்டது. ஆண்டவருடைய சித்தம் செய்கிற ஒரு தம்பதியர் தேவைப்பட்டது. அதுக்கு யாரை தேர்ந்தெடுத்தாரு? மரியாளையும் யோசேப்பையும் தேர்ந்தெடுத்தார். இவங்க எப்படி ஆண்டவர் சித்தத்தை செய்தாங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஒரே பேரான அந்த குமாரனை ஒப்பு வளர்ப்பதற்கு ஒருத்தர் கையில் கொடுக்கணும். நம்ம பிள்ளைய தான் ஒருத்தர் கையில் கொடுத்து வளர்க்கணுன்னா நம்ம ஒரு நல்ல புத்திசாலி கப்பலை தானே தேடுவோம். அப்படி ஆண்டவர் பார்த்து மரியாள் யோசேப்பை தேர்ந்தெடுத்தார். அவங்க மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். சரி, ஆபிரகாம் சாராள், மரியாள் யோசேப்பு. அடுத்தபடியாக ஏன் நம்ம மிஷினரி கன்வென்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்னும் இயேசு கிறிஸ்து உலகத்தின் கடைசி பரியந்தம் போய் சேரலை. அப்போ ஆண்டவர் இன்னைக்கும் புத்தியுள்ள தம்பதியரை தேடிக்கொண்டிருக்கிறார், ஞானமுள்ள தம்பதியரை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சிங்கிளாக கூட இருக்கலாம், சிங்கிளாக இருந்தால் கூட ஞானம் உள்ளவங்களாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து உங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் யோசித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நம்ம புத்திசாலியாக ஆண்டவர் சித்தம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். இப்போது ஒரு பாட்டு நம்ம பாடலாம். கற்பாறையின் மேல் கட்டினவன் என்ற பாடலை நம்ம பாடுவோம், எந்திரிச்சு நிற்போம். இதில் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம துணைவரை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே இருக்கிறவங்களாம் திருமணமானவங்க, அதனால் ரெண்டு பேரும் ஆண்டவர் சித்தத்தை செய்வது, ஞானமுள்ளவர்களாக இருப்பது முக்கியம். ரெண்டு பேரும் நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நின்று கற்பாறையின் மேல் கட்டினவன் என்ற அந்த பாட்டு, ஒரு சிம்பிள் சண்டே கிளாஸ் பாட்டு நம்ம பாடுவோம். கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது,
வீடு அழிந்து போனது. கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால் உன் ஜெபம் கேட்கப்படும். உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மையடைவாய். உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மையடைவாய். உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மையடைவாய். நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். அடுத்தபடியாக நம்ம குடும்பத்தை குறித்து இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கடவுள் மரியாள்கிட்டையும் பேசினார், கடவுள் யோசேப்புக்கிட்டையும் பேசினார். இதுதான் ஒரு நல்ல ஒரு ஒழுங்கு பாருங்க. கணவன்கிட்டையும் கடவுள் பேசணும், மனைவிக்கிட்டையும் கடவுள் பேசணும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னா எப்போவுமே ஒன்றா இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இந்த யோசேப்பு மரியாளை பெத்லஹேமுக்கு கூப்பிட்டு போகிறார். நிறை மாத கர்ப்பிணி. ஏன் கூப்பிட்டு போகிறாரு? போது பார்த்தீங்கன்னா இந்த குடிமதிப்பு எழுதுவதற்கு அந்த ஆண்மகன் போனால் மட்டும் போதும், மனைவி போகணுன்னு அவசரம் இல்லை. ஆனால் யோசேப்பு ஏன் கூப்பிட்டு போனான்னு சொன்னால், மரியாளை உங்கள் அம்மா வீட்டுக்கு போ டெலிவரிக்குன்னு அனுப்புறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னு சொன்னால் ஒரு வேளை நான் கற்பனை பண்ணுறேன், நிறையா பேச்சு வரும். குழந்தை பிறந்த உடனே ஒரு பாட்டி யோசேப்பு ஜாடையே தெரியலையே அப்படின்வாங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க யார் பிள்ளையோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேச்சுகளுக்கெல்லாம் அவனுக்கு இடம் வைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. மரியாதை தன்னுடையே பொத்தி பொத்தி வச்சிருந்தார். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை இப்படி ரொம்ப மாறிடுச்சுல்ல. அம்மா வீட்டுக்கு போ, அம்மா வீட்டுக்கு போ உனக்கு டெலிவரிக்கு. கணவன் அப்புறமா குழந்தை பிறந்த பிறகு போவார். மனைவிப்பட்ட வேதனைலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் யோசேப்பு கூடவே தன்னுடைய மனைவியை வச்சு அவளுக்கு பிரசவம் பார்த்து எல்லாம் அவர் செய்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய அர்ப்பணிப்பதற்கு ஒன்றாவே போகிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆலயத்துக்கு போகிறாங்க. ஆலயத்துக்கு போகும்போது இயேசுவுக்கு 12 வயசுன்னா பார்த்துக்கோங்களே, ஒரு 4 பிள்ளையாவது இருந்திருக்கும்ல. 7 பிள்ளைங்களோ அதுக்கு அதிகமாகவும் இருந்தாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 4 பிள்ளை இருந்திருக்கும், வயிற்றில் ஒரு வேலை பிள்ளை இருந்திருக்கும். ஆனால் கூட பாருங்கள், குடும்பமாக அவங்க ஆலயத்துக்கு போய் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி பார்க்க போனால் நம்முடைய பார்வையே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு எங்கேயாவது காசு கிடைக்குதுன்னா சரி, நீ போ 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 நான் பார்த்துக்கிறேன் பிள்ளைங்கள ஹாஸ்டலில் விட்டுறலாம். நம்ம எப்படியோ நமக்கு காசு வேணும். இதை தானே நம்முடைய ஃபோக்கஸ். நான் தப்பாக சொல்கிறேன்னா, இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த மக்களுடைய மனநிலையே ரொம்ப மாறி போச்சு. அப்போது நம்ம இந்த குடும்பம் ஒரு வெற்றி வாழ்க்கையாக இருக்கணும்னு சொன்னால், நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த குடும்பத்தில் அந்த கணவனும் மனைவியும் பிள்ளைங்களும் தேவனுடைய சித்தத்தை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதில் முதலாவது மரியாளை நம்ம பார்க்கலாம். இந்த மரியாள் நம்ம இந்த கிறிஸ்மஸ் கார்டில் எல்லாம் போடுறாங்க, ஒரு அம்மா மாதிரி போடுறாங்க. அவள் என்னுடைய கற்பனையின்படி அவள் அப்படி இருந்திருக்க மாட்டாள். அவளுக்கு அந்த காலத்துலலாம் ஒரு 15 வயசு 16 வயசு இருந்திருக்கும். இந்த காலம் மாதிரி பொம்பளை பிள்ளைங்க 30 வயசில் கல்யாணம் பண்ணுறதில்ல. அந்த காலத்துலலாம் ஒரு 15-16 வயசுலலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ மரியாளுக்கு மிஞ்சி போனால் 15-16 தான் இருந்திருக்கும். ஒரு நம்ம பிள்ளைன்னு சொல்கிறோம்ல, அந்த பிள்ளை பருவத்தில் தான் அவள் இருந்திருப்பாள். அப்போ அந்த தேவதூதன் அவளுக்கு சொல்கிறான், மரியாளே உன் வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகும்னு. அந்த தேவதூதன் அதுக்கு இவளுக்கு நீ பயப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்கேஜ்மெண்ட் உடையாமல் இருக்க நான் பார்த்துக்கிறேன், நான் யோசேப்கிட்ட பேசிக்கிறேன், ஒன்றும் சொல்லலை. சும்மா போய் மரியாள்கிட்ட சொல்கிறான். ஆனால் மரியாள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிள்ளை. அவள் சொல்கிறான், எப்படி நான் கர்ப்பமாக முடியும், எனக்கு இன்னும் நான் புருஷனே அறியனே. ஐயோ அப்போ அவள் யோசித்திருப்பாள்ல. அவள் ஐயோ 15 வயசில் வயிற்றை தள்ளிட்டு போனால் என்ன நினைப்பாங்க மக்கள், என்ன தான் பேசுவாங்க யோசித்திருப்பாள்ல. எங்கள் அம்மா அப்பாட்ட போய் சொன்னால் இதை ஒத்துக்குவாங்களா? அவள் உடனே இந்த ஏஞ்சல்கிட்ட நான் எங்கள் அம்மா அப்பாவை கேட்கணும்னு சொல்லலை, கேட்டு சொல்கிறேன்னு சொல்லலை. அப்போ பாருங்கள், அந்த 15 வயசுலேயே அந்த பிள்ளை
ஆண்டவருடைய சித்தத்தை அறியறதுக்கு எவ்வளோ ஒரு தீவிரமாக இருந்திருக்கா. கர்த்தருடைய சித்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு வைராக்கியம் என்ன எவ்வளோ இருந்திருக்கு பார்த்தீங்களா. அப்போ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அவளுடைய பெற்றோர் கூட அவளை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய சித்தத்தை நீ அறியணுமா, கடவுள் சித்தத்தை நீ செய்யணுமான்னு சொல்லி சொல்லி அவளை வளர்த்ததுனால தான் அந்த பிள்ளை கொஞ்சம் கூட முன்ன பின்ன யோசிக்காம என்ன சொன்னா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி சொன்னான். இது ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஏன்னு சொன்னால், அடிமை என்று சொல்லும்போது என்னன்னு சொன்னால், அவங்க அடுத்த வார்த்தை பேசக்கூடாது. எஜமான் என்ன சொல்கிறாரு அப்படியே செய்யணும். இல்லை இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே, இது பெட்டராக இருக்குமே, எல்லாம் அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. அந்த காலத்தில் அடிமைங்கன்னா அவ்வளோ அவங்க ஒரு செருப்பு மாதிரி தான் நடத்தப்பட்டாங்க. அப்படி தான் சொன்னதே செய்யணும். அப்போ அவள் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லும்போது, கடவுள் சொல்லிட்டாரா, அதுக்கு மறு பேச்சு கிடையாது. எனக்கு அவமானம் வந்தால் வரட்டும், கஷ்டம் வந்தால் வரட்டும், என் திருமணம் உடஞ்சி போனால் போகட்டும், ஆண்டவர் சித்தம் தான் நான் செய்வேன் என்று சொல்லி தீர்மானமாக இருந்தாள். பாருங்க, இந்த ஆண்டவர் சித்தம் செய்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு லேசான ஒரு காரியம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே நமக்கு வாழ்க்கையில் தெரியும் எப்படி நமக்கு ஆண்டவர் சித்தம் ஒரு பக்கம், நம்முடைய சித்தம் ஒரு பக்கம் எவ்வளோ கிளாஷ் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. இந்த காலத்தில் மனைவியர் என்ன பண்ணுறாங்க, நல்ல ஒரு ட்ரைனிங் எடுக்கிறாங்க, படிக்கிறாங்க, திருமணமான உடனே ஒரு வேலைக்காரி தேடுறாங்க, குழந்தை பிறந்த உடனே ஆயா தேடுறாங்க, வேலைக்கு எங்கே போகலான்னு தேடுறாங்க. இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறேன், ஏன்னா வேதத்தில் கூட நிறையா பெண்கள் வேலை செஞ்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இது ஆண்டவருடைய சித்தமா என்று சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த மரியாள் கூட பார்த்திங்கன்னா ஒரு தச்சனுடைய மனைவி தான். அது ஒரு பெரிய பணக்கார ஒரு குடும்பம் என்று சொல்கிறதுக்கு இல்லை, சாதாரண ஒரு தச்சன். அவங்க இப்போ குழந்தைய டெடிகேட் பண்ணும்போது கூட ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போகல, ஒரு புறா குஞ்சை தான் கொண்டு போனாங்க. அதுதான் அவங்களுடைய ஸ்டாண்டர்டு, அதுதான் அவங்களுடைய ஸ்டேட்டஸ். அப்போ அவ்வளோ ஒரு தாழ்மையுள்ள ஒரு குடும்பம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பார்த்து முடிச்சிட்டிங்களா, புதுசாக ஒன்றும் நடக்கலையே, சரி. அவங்க என்ன பண்ணுறாங்க, அத்தனை 7 பிள்ளைகளையும் அந்த தச்சனுடைய சம்பாத்தியத்தில் தான் அவங்க வளர்த்தாங்க. அப்போ முடியுமா? பைபிள் என்ன சொல்லுது, உண்ண உணவும் உடுக்க உடையும் போதுமானா அதுவே போதும்னு சொல்லிட்டு இருங்க. உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்கிறதுக்கு ஒரு வீடும் சொல்லுதா பைபிள்? இல்லை. ஒரு டிவியும் சொல்லுதா? ஒரு மைக்ரோவேவும் ஒரு காரும் இருந்தால் அதுவே போதும் என்று இருங்கள் அப்படின்னு இன்றைக்கி சூழ்நிலை மாறிடுச்சுல்ல. இன்றைக்கி எல்லாருக்கும் என்னன்னு சொன்னால், ஒரு வீடு கட்டிடணும், ஒரு லோன் எடுக்கணும், ஒரு கார் வாங்கணும். அது என்ன கார் வாங்கலாம், அது எத்தனை லட்சத்தில் வாங்கலாம், ஒரு மைக்ரோவேவ் இல்லை, பக்கத்து வீட்டிலலாம் வச்சுருக்காங்க பெரிய டிவி. இப்படி நம்ம மைண்டு என்ன பண்ணுது, கணக்கு போடுது. அப்போது ஒரு பெண் வீட்டில் இருந்து பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் வளர்க்குறதுனாலும் வளர்க்கலாம், சிம்பிளாக இருந்துட்டு இந்த ஒரு சம்பாத்தியம் எனக்கு போதும், அதுலேயே நான் சமாளிக்கலான்னு இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குறது என்னன்னா, 2 பிள்ளைகளையும் வீட்டில் பூட்டி வச்சுட்டு, அம்மா டிவியை போட்டு விட்டுட்டு, இன்டர்நெட்டை கையில் கொடுத்துட்டு அவங்க போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. சில பிள்ளைகளை பார்த்து பேசும்போது அவங்க கேட்குற கேள்விகள் அவ்வளவு நமக்கு கூசுது கேட்குறது. இந்த 10 வயசு பிள்ளைங்க கேட்குற கேள்வியாக இது. ஏன்னா நெட்டில் போய் எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ இந்த பிள்ளைங்களுடைய நிலைமை என்ன யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறோமா, இல்லைன்னா நம்முடைய சித்தத்தை செய்கிறோமா? நமக்கு என்ன வேணும், பிள்ளைங்க வேணுமா, பணம் வேணுமா, இந்த உலகத்தில் நமக்கு என்ன காரியம் ஆகணும்? இதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக யோசிக்கணும். ஏன்னு சொன்னால், மரியாள் அந்த பிள்ளைய இயேசு கிறிஸ்துவ மட்டும் இல்லை, மற்ற 6 7 பிள்ளைகளையும் கூட அவங்க எப்படி வளர்த்துருந்தாங்கன்னு சொன்னால், ஞானத்திலும். ஞானம்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பது. உட்கார்ந்து இந்த பிள்ளைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்ற பிள்ளைங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. வளர்த்தியிலும்
நல்ல ஆகாரம் வீட்டில் சமைச்சு கீரையா காய்கறியா அதுவா கோழியா எதோ இருக்குதோ நல்ல ஒரு ஆகாரம் அவங்க சமைச்சு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பெற்றோர் மாதிரி காலையிலே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியாது, 5 minutes நூடுல்ஸ் போடு பிள்ளைங்களுக்கு, வந்துட்டியா சாயந்தரம் தான் ஒரு பஃபை வாங்கிட்டு வா, வர்ற வழியிலே கொடு பிள்ளைங்களுக்கு. இன்னைக்கு பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய ஹெல்த் கெட்டு போகுது, அவங்களுடைய ஒரு வயிறு கெட்டு போகுது. இன்னைக்கு இன்னும் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து பெற்றோர் கூடயே இல்லாததுனால பலவிதமான சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ், ஆட்டிசம், இன்னும் இந்த மாதிரி சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம். ஏன்னு சொன்னால் அந்த பெற்றோர் கூட இல்லாததுனால அந்த பிள்ளைங்க நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கு பிறகு சைக்கியாட்ரிக்கு போய் அவங்க செலவழிக்கணும். அப்போது அந்த பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, நீங்கள் ஞானம் உள்ளவர்கள் போல கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து நடந்து கொள்ளுங்கள், காலம் பொல்லாதவைகளானதனால். அப்போ நம்ம இனி வருகிற காலங்களில் நம்ம பொல்லாத காலங்களை நாம் சந்திக்க போகிறோம். அப்போ கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அப்படியாக நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்த வேண்டும். சரி, இப்போ நம்ம வந்து சில பிரச்சனைகளை குறித்து நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அம்மா வந்து நீங்கள் வேலை செய்ய முடியாது, வேலை செய்கிறீங்கன்னா மிச்ச நேரத்தை ஃபுல்லாக உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் செலவழிங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அது இது மீட்டிங்கு போகிறேன், ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போகிறேன், பிள்ளைகளுக்கு அடுத்த பிள்ளைங்க வந்து அவ்வளோ ப்ரெஷியஸ். அவங்கள வந்து வேலைக்காரி கையில் போட்டுட்டு நீங்கள் ஊழியம் செய்ய போகிற ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகிறேன்னா அந்த பிள்ளை வந்து அது பிள்ளையாக வளராது, அது அந்த வேலைக்காரி பேசுகிற பேச்சு தான் பேசி வளரும். ஆகையினால வேலை செய்கிற பெற்றோர் தயவுசெய்து கர்த்தருடைய சித்தம் அறியுங்க. நீங்கள் மற்ற நேரத்தை உங்கள் பிள்ளைகளுக்காக முழுவதுமாக செலவழிங்க. இந்த நேரத்தில் என்னுடைய சிஸ்டர்லாவை பற்றி எனக்கு ஞாபகம் வருது. எங்கள் கணவனுடைய தம்பி மனைவி அவங்க பிள்ளைகளை நல்லா வளர்த்ததோடு இல்லாமல் இந்த பிள்ளைங்க வந்து இப்போ கல்யாணம் ஆகி அமெரிக்காவில் இருக்கிறாங்க. 4 பேர பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவங்க வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் போட்டு இந்த 4 பேர பிள்ளைங்களுக்கும் அவ்வளோ அழகாக வேதத்தை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு அந்த பிள்ளைங்க 10 வயசில் ஞான ஸ்நானம் எடுத்தாலே சின்ன ஞான ஸ்நானம் எடுத்திருக்காங்க. தினம் ஒழுங்காக கிரமமாக வாரத்தில் 2 நாள் 3 நாள் அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்து அப்போ பாருங்கள், இந்த பிள்ளைகள் பேர பிள்ளைகளும் நம்முடைய பொறுப்பு. எவ்வளவு நம்ம செய்ய முடியுமோ. அப்போ கர்த்தருடைய காரியம் என்று சொல்லும்போது பிள்ளைகள்லேயே அவருடைய சித்தத்தை அறிந்து கர்த்தர் கண்மணி போல கொடுத்த பிள்ளைகளை, ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க வளர்ந்த பிள்ளைங்களா இருப்பாங்க, பரவாயில்ல. யோபு என்ன செய்தார்? பெரிய பிள்ளைங்களை கூப்பிட்டு அந்த பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்கள அனுப்பி வைத்தார். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். என்னன்னு சொன்னால், ஒரு படிப்பு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிள்ளைங்களை வந்து எப்படி நம்ம படிக்க அனுப்புகிறோம். அந்த பிள்ளைய சின்ன பிள்ளையிலேருந்து நீ டாக்டர் ஆகணும், நீ என்ஜினியர் ஆகணும், நீ படிக்கலை, நீ முட்டாள், உனக்கு ஏறுமா மண்டையில், உனக்கு அறிவு இருக்கா, எருமாடு மாதிரி இருக்கு, இப்படி நம்ம இந்த பிள்ளைங்களை வளர்க்கக்கூடாது. அந்த பிள்ளைங்க வந்து நம்ம கவனிக்கணும். கர்த்தர் என்னுடைய பிள்ளையை எப்படி நடத்துகிறார், அந்த பிள்ளைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், அந்த பிள்ளைய எந்த வழியில் நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா அந்த ஏசா யாக்கோபு 2 பேர் குழந்தை பிறந்த உடனே ஒருத்தன் மேலே என்ன இருந்துச்சு? முடியா இருந்தது ஏசா மேலே. அந்த யாக்கோபுடைய தோல் ஸ்மூத்தாக இருந்துச்சு. அந்த முடியா இருந்தவே வேட்டைக்காரன் ஆயிட்டான், அந்த ஸ்மூத்தாக இருந்தவே கூடாரவாசியும் குணசாலியுமா இருந்தான். அப்போ அந்த பிள்ளையுடைய ஃபைபர் வந்து சின்ன பிள்ளையிலே தெரியுது பார்த்தீங்களா? சின்ன குழந்தையிலேயே அந்த பிள்ளைங்க வந்து எந்த பக்கமாக போகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா பெற்றோர் வந்து வீட்டில் இருந்து அந்த பிள்ளைய வளர்த்து கவனித்து செய்தாதான் முடியும். அந்த பிள்ளையனையே நீங்கள் கவனிக்கலை, யார்கிட்டயோ விட்டுட்டு போறீங்கன்னா அந்த பிள்ளையுடைய தாளந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அடிக்கடி யோசிப்பேன். இந்த ரவி சாஸ்திரி இருக்கார்ல, அவருடைய ரவி சாஸ்திரினா கிரிக்கெட்டர், உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்கிறேன். அவரை அவங்க அம்மா அப்பா எவ்வளோ திட்டியிருப்பாங்க, ஏன்டா கிரிக்கெட் ஆடிட்டு கிடக்கிற, ஒரு படி உட்காந்து படி அப்படின்னு. ஆனால் அவர் பாருங்கள் கிரிக்கெட்டில் வேர்ல்டு ஃபிகர் ஆனார். அப்போ நம்முடைய பிள்ளைக்கு என்ன தாளந்து இருக்குன்னு பார்த்து அந்த தாளந்தை நம்ம ஊக்குவித்து நம்ம வழி நடத்த வேணும். அவங்கள நம்ம இஷ்டப்படிக்கு அவங்கள பிடிச்சி இதுதான் நீ படிக்கணும்னு சொல்லி தள்ளக்கூடாது. அநேக பிள்ளைங்க, நாங்கள் ஒரு கேம்பில் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து உங்கள் அம்மா அப்பா பற்றி இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுத்துருந்தோம்.
ஒரு பையன் எழுதியிருக்கான், லெட் தம் கோ டு ஹெல்லுன்னு எழுதியிருக்கான். எனக்கு துக்கமாக இருந்துச்சு. அப்போ பாருங்க, அந்த பெற்றோர் வந்து பிள்ளைங்க பார்வையில் எப்படி இருக்கிறாங்க. அந்த இன்னொரு பிள்ளை எழுதியிருக்கான், எங்கள் அம்மா பையனை செருப்பால் அடிக்கிறாங்க. ஐயோ, பிள்ளைங்களை நம்ம அப்படி கொடுமைப்படுத்தவே கூடாது. பிள்ளைங்க கர்த்தலாக வருகிற ஒரு சுதந்திரம். சரி, அதை குறித்து நான் இன்னும் பின்னால் அதிகமாக சொல்கிறேன். இன்னொரு காரியம், கர்த்தருடைய சித்தத்தை அறிவுறது பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில். ஒரு பையன் வரான், அந்த பையன் ஒரு விசுவாசியான பையன், பிகாம் தான் படிச்சிருக்கான், நல்ல பையன், சாட்சி உள்ள ஒரு பையன். இன்னொரு பையன் வர்றான், அவன் ரொம்ப பணக்கார பையன், காரில் வந்து இறங்குறாங்க. யாருக்கு உங்கள் பொண்ணை கட்டி கொடுப்பீங்க? அதை காரில் வர்றாங்க, அவங்க தான் பரவாயில்லாமல் தெரியுது சொல்கிறோம்ல. அதே மாதிரி பையங்க விஷயத்தில் பார்த்தா இந்த பொண்ணு கருப்பாக இருக்குது, இந்த பொண்ணு நல்ல ஃபேராக இருக்குது, அதையே கட்டிக்கலாம். எந்த பிள்ளை கர்த்தருக்கு பயந்த பிள்ளைன்னு சொல்லி பார்க்கணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய சுத்தம் அறியணும். இப்படி நம்ம தீர்மானிக்கிறது இல்லை. அது ஒரு துக்கமான காரியம். அது பிள்ளைங்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஆண்டவருடைய சுத்தம் என்னதுன்னு அறிந்து நீங்கள் செயல்படணும். மரியாதை குறித்த சில காரியங்களை பார்த்தோம். இப்போ யோசேப்பை குறித்து இன்னும் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். எப்படி கர்த்தருடைய சித்தத்தை செய்வது என்று சொல்லி பார்க்கலாம். முதலாவது அந்த யோசேப்பை பாருங்க, மத்தேயு 1:19. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து, முதல்ல அவனுக்கு கிடைக்கிற சர்டிபிகேட் என்ன? அவன் நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். அப்போ அவன் பெண்களை மதிக்கிறவனாக இருந்தான். பாவம், அந்த பொண்ணு எப்படியோ கெட்டு போச்சு, அதுக்காக இந்த பிள்ளைய நம்ம அவமானப்படுத்தக்கூடாது, நம்ம என்ன பண்ணலாம், ரகசியமா தள்ளிடலாம். அவள் ஒரு கோபம் வந்து இப்படியா பண்ணிட்டா, இவளை என்ன பண்றேன் பாரு. அப்படி இல்லை. இன்னைக்கு நிறைய வீட்டில் எனக்கு இந்த ஃபோன் பண்ணி அழுகுற பெண்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் மதிக்கிறதே இல்லை, மற்றவங்க முன்னால் வச்சு என்னை அப்படி அசிங்கமாக பேசிடுறாரு, இப்படியெல்லாம் அவங்க சொல்லும்போது துக்கமாக இருக்கு. ஆண்கள் வந்து பெண்களை மதிக்கிறவர்களாக இருக்க வேணும். அதோடு கூட நீங்கள் வந்து யோசேப்பை குறித்து 24, 25 வசனங்கள் மத்தேயு 1 பார்க்கலாம். யோசேப்பு எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனையை சேர்த்து கொண்டான். அப்போ அவன் வந்து ஏதோ ஒரு சொப்பனம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கல. சொப்பனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வந்த உடனே என்ன பண்ணாரு, உடனே தன்னுடைய மனைவிய அவ எப்படி இருந்தாலும் சரி, ஏன் அவ அப்படி எடுத்துக்கிட்டான்னு சொன்னா யோசேப்பு மேல கூட கெட்ட பேர் வரும். என்னவோ சொப்பனம் கண்டானா அதை வச்சுட்டு இந்த மாதிரி பொண்ணை போய் கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படியும் சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒருவேளை யோசேப்பால தான் கர்ப்பமாயிட்டா போல இருக்கு அப்படியும் சொல்லுவாங்க. எத்தனையோ ஏச்சு பேச்சு, என்னதான் பேசட்டும், கடவுள் சொல்லிட்டாரு, நான் அவளை சேர்த்து கொள்றேன்னு சொல்லி சேர்த்து கொண்டா. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவரை அறியாதுன்னு அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். இப்படியாக யோசேப்பு கர்த்தருடைய சித்தத்தை செய்தான். இன்னொரு காரியம் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மத்தேயு 2வது அத்தியாயத்துக்கு வாங்க, அதுல 13, 14 வசனத்தை நம்ம பார்க்கலாம். 2, 13, 14 அதுல எப்படி அவர் சித்தத்தை செய்தார் என்று சொல்லி பார்த்தா, அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து. 14வது வசனத்துல பாருங்க, அவன் எழுந்து, அப்புறம் அதன் தாயை பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு, 14வது வசனத்தை பாருங்க, பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ. அவன் எகிப்துக்கு புறப்பட்டு போய். பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே வர்றதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி 2, 20, 21 பாருங்க, நீ எழுந்து. 21 அவன் எழுந்து பிள்ளையும் அவன் தாயை கூட்டிக் கொண்டு, பிள்ளையும் அவன் தாயை கூட்டிக் கொண்டு 20 இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. அந்த 21 இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை அவரு கரெக்டா கீழ்ப்படுகிறார். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்றது. நம்ம வந்து ஆமா பைபிள்ல இருக்குதான்,
ஆனால் அதெல்லாம் ப்ராக்டிக்கல் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன் ப்ராக்டிக்கல் இல்லை? அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இதை எப்படி ஆண்டவரே நான் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் கடவுளுடைய வார்த்தையின்படியே நான் செய்யும்போது அப்படியே ஆண்டவர் ஆச்சரியமாக எனக்கு மாற்றிருக்கார். ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போனால், நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும்போது வந்தவாசியில் போஸ்ட்மார்ட்டம் செய்யணும். அது அந்த பாடி குளத்தில் கடந்து எடுத்து 3 நாள் ஆச்சு, அழுகி போன ஒரு பாடி. போஸ்ட்மார்ட்டத்துக்கு போய் நிற்கிறேன், அட்டெண்டன்ஸ்லாம் சொல்கிறாங்க அது வேணாமா, அது பிரெயின் திறந்தா கூட அந்த உடம்பெல்லாம் பார்த்தாச்சு, பிரெயின் பார்க்கணுன்றேன். அவள் அட்டெண்டன்ஸில் வேணாமா, அதெல்லாம் அழுகி தண்ணியாக போயிருக்கும், எதுக்கு தலையை போட்டு உடைக்கிறதுனாங்க. சரிப்பான்னு பரியலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் நான் இதுக்கு கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டில் போய் நின்னா அதை நான் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது கிராக், ஸ்கல்லில் கிராக் இருந்துச்சா அப்படின்னு சொன்னால், ஸ்கல்லில் நான் பார்க்கலையே, நான் எப்படி எழுதுவேன்? என் கூட இருந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க நாங்களாம் இல்லைன்னு தான் எழுதுவோம், நீ இல்லைன்னு எழுது. இப்போ நான் சொல்கிறேன் நான் பொய் சொல்ல முடியாதே, நான் என்ன பண்ணுவேன்ட்டு புறப்பட்டு உடனே இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஏடிஎம்ஐ பார்த்து சொன்னேன். அவர் சொன்னார், நீ அப்படிலாம் பண்ணாத, உனக்கு சர்டிஃபிகேட்டே போயிடும்ட்டார். எனக்கு ஒரே பயம். நான் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், அவர் சொன்னேன் நீ பயப்படாத, நம்ம 10 நாள் ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். சரின்னு 10 நாள் ஃபாஸ்ட் பண்ணி சொன்னால், இந்த கோர்ட்டில் தான் போயிட்டு விட்னஸ் கொடுக்க போகிறேன். அங்கே அவர் கேட்குறாரு, காலில் ஏதாவது ஃப்ராக்சர் இருந்துச்சா? இல்லை சார். வயிற்றில் ஏதாவது கத்தி குத்து இருந்துச்சா? இல்லை சார். லங்ஸில் ஏதாவது இருந்துச்சா? இல்லை சார். கழுத்தில் ஏதாவது ஸ்ட்ராங்குலேஷன் மார்க் இருந்துச்சா? இல்லை சார். அடுத்தது தலைக்கு வர போகிறாரு. கடவுளே நான் என்ன சொல்லுவேன், எனக்கு தைரியம் தாங்க சார், நான் பார்க்கல சார், சாரி சார்ன்னு சொல்லணுமே. ஆண்டவரே எனக்கு தைரியம் தாங்க, காலெல்லாம் நடுங்குது எனக்கு. அவர் உட்காருங்கன்னு சொன்னார். எனக்கு அப்படி ஒரு ஆண்டவர் எப்படி செய்கிறார். நான் ஆண்டவரே உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் உத்தமத்தில் நிற்கும்போது கர்த்தர் எனக்காக போராடுறார், கர்த்தர் எனக்காக காரியம் செய்கிறார். இந்த மாதிரி 1 இல்லை 2 இல்லை, எத்தனையோ காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி தான் ஆண்டவர் வார்த்தைப்படி தான் நிற்பேன் அப்படின்னு நிற்கும்போது கர்த்தர் எனக்காக பல அற்புதங்களை செய்திருக்கிறார். அதனால நீங்கள் கர்த்தர் சித்தத்தை செய்ய பயப்படாதீங்க. கர்த்தர் எனக்கு வேலையை உடைய சொன்னும் போது நான் வேலையை விட்டுட்டேன், மிஷினரி ஆகணும்னும் போது வேலையை விட்டுட்டேன். அப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு வருமானம் அவ்வளோ கம்மியாயிடுச்சு. பிள்ளைக்கு கூட பிறந்த நாளுக்கு பர்த்டே ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. நாங்கள் யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்துருவோம், ஏன்னா ஜூனில் தான் பர்த்டே. உடனே அவள் சந்தோஷமாக புது உடுப்புன்னு போட்டு போயிடுவாள். பெரிய பிள்ளையான உடனே எனக்கு யூனிஃபார்ம் வேணாம், எனக்கு கலர் ட்ரெஸ் வேணும். கடவுளே நாங்கள் எப்படி போய் வாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலில் 6 ஃபாரின் ட்ரெஸ்ஸஸ் அப்படி அழகாக இருக்கு. என் மகளுக்கு போட்டா. அப்போ என் தம்பி அனுப்பிச்சிருக்கான். என் தம்பி ஒரு நாள் எனக்கு அனுப்பிச்சது இல்லையே, ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணா. அவன் சொல்கிறான், என் மகளுக்காக வாங்கிட்டு வந்தேன், அவளுக்கு ஒன்று கூட பத்தலை, அதனால உன் மகளுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு. இப்படியாக பல அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஆண்டவர் இப்போ எங்களை எவ்வளோ நல்ல நிலைமையில் வைத்திருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு வர்ற துணிமணிகளை நாங்கள் யூஸ் பண்ண முடியாமல் மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலைமையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தை செய்தவங்க ஒரு நாளும் எம்எல் ஜெபசிங் என்ன பாட்டு பாடுவார்? கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தும் நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தும் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளுவோம், உலகத்தில் இறுதி வரை. கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும், நாள் வரை உழைத்திடுவோம். அருமையானவங்களே, நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லி சில இழப்புகளை அனுபவிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு நஷ்டம் வராது. என்னுடைய ஆண்டவர் ஏமாற்ற ஒரு ஆண்டவர் இல்லை, அவர் உத்தமர், அவர் உண்மையை செய்கிறவர், அவர் கர்த்தருடைய பிள்ளைகளை நிலைநாட்டுகிறவர்.
ஊழியத்திற்காக. ஆமா, நம்ம அடி வாங்குவோம் தான், கஷ்டப்படுவோம் தான். ஆனாலும் இந்த உலகத்துல இல்லைனாலும் அடுத்த உலகத்துல நமக்கு ஒரு கிரீடம் இருக்குதுன்றத நம்ம மறந்து போயிடவே கூடாது. இப்போ யோசேப்பு அவ்வளவு தூரம் கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும்னு கவனமா இருந்த அவன் செய்தான். அவங்க பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களை கர்த்தருடைய பாதையிலேயே வளர்க்கணும்னு சொல்லி அவரு கவனமா இருந்தான். அந்த பிள்ளை ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயிலும் வளர்ந்ததுன்னு சொன்னா அந்த கிரெடிட் யோசேப்புக்கு தான். அப்படி அந்த பிள்ளையும் மற்ற பிள்ளைகளையும் அவங்க வளர்த்துருந்தாங்க. அது மட்டும் இல்ல, வருஷா வருஷம் அவங்க எங்க போவாங்க, அவங்க தேவாலயத்துக்கு போவாங்க. ஒரு கார்பெண்டர் அவங்க அந்த தேவாலயத்துக்கு போகணும்னு சொன்னால் அது 160 கிலோமீட்டர். அது அந்த இந்த பகுதி கலிலேயா பகுதியெல்லாம் பள்ளத்தாக்கா இருக்கும், அந்த எருசலேம் பகுதியெல்லாம் மலைப்பாங்கா இருக்கும். அவங்க இதிலெல்லாம் கடந்து வரணும். மரியாளோட வேலை கற்பமாக கூட இருந்திருப்பா. 4 பிள்ளைங்களே இழுத்துட்டு போகணும். அவன் நான் வரல, பிள்ளைங்களோட இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லலை. அவங்க குடும்பமாக அவங்க எங்கே போனாங்க, தேவாலயத்துக்கு வருஷா வருஷம் அவங்க போயிட்டு இருந்தாங்க. நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்னைக்கு வெயில் அடிக்குது, இன்னைக்கு மழை பெய்யுது, இன்னைக்கு கிரிக்கெட் மேட்சா, பிள்ளைங்க வரலன்றாங்க சொல்கிறோம்ல. ஆனால் அவங்க எவ்வளோ ஒரு ஆண்டு ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாங்க? ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ போன வருஷத்துக்கு ஒருக்கா. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீ போய் பிள்ளைய போய் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணு. சரி, வார்த்தை சொல்லுது, அப்படியே செய்யணும். அப்படியாக அவங்க போகும்போது அவங்களுக்கு பணம் வேணும். அதுக்கு ஒரு தச்சனுடைய குடும்பம் வருஷம் முழுக்க அதுக்கு பணம் சேர்த்துருப்பாங்க. நம்ம வருஷம் முழுக்க எதுக்கு பணம் சேர்க்குறோம் தெரியுமா? ஹாலிடேக்கு போகணும், கேரளாவுக்கு போகணும், ஒரு டூர், அதுக்கு பணம் சேர்ப்போம். இல்லைன்னா கல்ஃபுக்கு போயிட்டு வரணும், சிங்கப்பூருக்கு போயிட்டு வரணும். அவங்க எதுக்கு சேர்த்தாங்க தெரியுமா? தேவாலயத்துக்கு போவதற்காக. அப்படி போனால் ஒரு 15 நாள் கடையை மூடணும். ஐயோ 15 நாள் வருமானம் போச்சே அப்படின்னு நினைக்கல. அவங்க கர்த்தர் சுத்தம் செய்கிறது தான் முக்கியம்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தா ஏமா லீவ் எடுத்துட்டு வாமா ஒரு நாள்னா, ஐயோ எனக்கு சேலரி கட் பண்ணிடுவாங்க சொல்றாங்கல்ல. இன்னைக்கு பாருங்க நம்ம ஃபோக்கஸ் எவ்வளவு தூரம் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க. அப்போ வருஷம்லாம் பணம் சேர்த்து அவங்க போனாங்க. சரி, இவ்விதமாக அவங்க கர்த்தருடைய வார்த்தையின்படியே எல்லாவற்றையும் செய்தாங்க. இன்னைக்கு ஆண்கள் எப்படி இருக்காங்க? ஒரு சில காரியங்கள் சொல்றேன், கோச்சிக்காதீங்க. வீட்டுக்கு ஆம்பளைங்க என்னன்னு நினைக்கிறாங்க, பிள்ளைங்க படிக்கிறது யார் பொறுப்பு? அவன் மனைவி பார்த்து, அவன் நீ படிக்க வை, பிள்ளைய படிக்க வை. சிலர் வீட்டில் கேட்டவங்க பிள்ளைங்க எத்தனாவது படிக்குது, இங்கம்மா எத்தனாவது படிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அந்த அப்பாவுக்கு அந்த பிள்ளை என்ன படிக்குதுன்னு கூட தெரியாது. இப்படி மனைவி தான் எல்லாம் செய்யணும், மனைவி தான் அவன் குடும்ப பொறுப்புணும். அப்படி நம்ம எல்லாத்தையும் மனைவி மேல போடக்கூடாது. ஆண்கள் குடும்பத்திற்கு தலைவர்கள். நீங்க பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க, பிள்ளைங்க எப்படி வளர்றாங்க, பிள்ளைங்க எப்படி கர்த்தருடைய சித்தத்தை செய்யறாங்க, குடும்ப ஜபம் நடத்தணுமா, இவ்விதமாக நீங்க பிள்ளைகள் பொறுப்பெடுக்கணும். கணவன்மார் பொறுப்பெடு. வீட்டுக்கு வந்ததும் டிவியை போட்டுட்டு நீங்க உட்காரக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குதுங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நம்ம மரியாதை பார்த்தோம், யோசேப்பு எப்படி கர்த்தருடைய சித்தத்தை செய்தார் பார்த்தோம். இயேசுவானவருடைய குடும்பத்தை குறித்து நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ பிள்ளைங்க எப்படி கர்த்தருடைய சித்தத்தை செய்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவங்க செய்தாங்கன்னு சொன்னா அதுக்கு அம்மா அப்பா கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை அவங்க வளர்த்துருந்தாங்க. அதனாலதான் அந்த பிள்ளைங்க கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு கூட இந்த ட்ரைனிங் இருந்துச்சு. அவர் கடவுளுடைய பிள்ளைய அப்படியே வந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அப்ப அவரும் கஷ்டப்பட்டுதான் பாடங்களை படித்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அம்மா அப்பா கடியில பணிந்திருந்து அவர் வளர்ந்தாரு. இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்றாரு, அவங்க அப்பா மகனே நீ இந்த மக்களுக்காக ரத்தம் சிந்தணும், சிலுவையில அலையப்பறணும், உலகத்துக்கு போய் மனுஷனா பிறக்கணும், போவியா கேட்கும் போது கட்டாயப்படுத்தல. நீ செய்யணும் அப்படின்னு சொல்லல.
செய்வியான்னு பிதா கேட்கும்போது, அப்பா உம்முடைய சித்தம் செய்யும்படி இதோ வந்தேன். எபிரேயர் 10:7 நம்ம பார்க்கலாம், உம்முடைய சித்தம் செய்யும்படி இதோ வந்தேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு எடுத்துக்காட்டு, இயேசு கிறிஸ்து எப்படி கர்த்தருடைய சித்தத்தை செய்தார். கெத்செமனே தோட்டத்தில், நாளைக்கு என்ன சிலுவையில் அறைய போறாங்க, என்னால தாங்க முடியாது ஆண்டவரே, இந்த பாத்திரம் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர் தன்னை பிதாவினுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். பிள்ளைகளுக்கு வேதாகமம் 2 முக்கியமான எடுத்துக்காட்டு சொல்லுது. ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னா, விதை. பிள்ளை விதைக்கு ஒப்பிடப்படுகிறது. பெண்ணினுடைய வித்து என்று சொல்லும் போது அந்த குழந்தையை குறிக்குது. அந்த விதையை பார்த்தீங்கன்னா, அந்த விதை ஒன்றும் ரொம்ப இந்த விதை எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்ம சொல்லவே மாட்டோம், அதை ஒரு அற்பமாக எண்ணுவோம் இல்லையா. ஆனால் அந்த விதைக்குள்ள என்னெல்லாம் இருக்குது, பூ இருக்குது, பழம் இருக்குது, ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த விதை ஒரு நாள் வளர்ந்து ஒரு பெரிய மரமாகி அதில் பறவைகள் தங்க போகுது. எல்லாம் எங்க இருக்குது, அந்த சின்ன விதைக்குள்ள கடுகு விதைக்குள்ள இருக்குது. அப்போ நம்ம சின்ன பிள்ளைகளை நம்ம பார்க்கும்போது அந்த பிள்ளைகளை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது, அற்பமான வார்த்தைகளை பேசக்கூடாது. முட்டாள், அடி முட்டாள், உனக்கெல்லாம் என்ன மண்டையில் ஏறப்போதோ தெரில, நீ எல்லாம் உருப்பிடுவியான்னு தெரில, எருமாடு, இப்படிலாம் நம்ம வார்த்தைகளை பிள்ளைகள் இடத்துல பேசவே கூடாது. ஒருவேளை அந்த பிள்ளைக்கு எத்தனை 1000 குறை இருக்கலாம், படிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனாலும் அந்த பிள்ளைய நம்ம ஊக்கப்படுத்தி தான் வரணுமே ஒழிய, அந்த விதைக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு இன்னைக்கு தெரியாது. நான் என்னுடைய சாட்சியை நான் கடைசியா சொல்றேன். நான் அப்படிதான் இருந்தேன், ஒரு மோஸ்ட் அன்வான்ட் அன்அட்ராக்டிவ் ஒரு பேபியா இருந்தேன். அப்படி நம்ம குழந்தைங்களை பார்க்கும்போது அந்த பிள்ளை எப்படி வரும், நாளைக்கு ஹவு த சைல்டு வில் டர்ன் அவுட் டு பி நமக்கு தெரியாது. அதனால அந்த பிள்ளையை நீங்க மரியாதையோட நடத்தும். அந்த விதை நல்லா வளரணும்னு சொன்னா அதுக்கு நல்ல சாயில் வேணும், நல்ல ஒரு குடும்ப அமைப்பு வேணும். நீங்க நிறைய பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு காரணம் சரியான குடும்ப அமைப்பு அவங்களுக்கு கிடையாது. அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், அவங்க 2 பேரும் வந்தா கூட அவங்க சண்டை போடுவாங்க, இல்லை டிவி பார்ப்பாங்க. நான் வாக்கிங் போற இடத்துல ஒரு வீட்டில் வழியா தெரியும் எனக்கு, அந்த அம்மா டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, அந்த பிள்ளை அப்படியே அவங்க கழுத்தை கட்டிக்கிட்டு அதை அப்படியே கெஞ்சி கெஞ்சி பார்க்கும். நான் கூட இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் இருந்திருக்கேன். என் மகளை நான் அவ்வளோ தூரம் யாராவது எனக்கு சொல்லி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி பிள்ளைங்களை நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம். ஆனால் அந்த பிள்ளைங்க நல்ல சாயிலில் தான் அதுக்கு நல்ல அந்த விதை வளரும். அது மட்டும் இல்லை, அதுக்கு உரம் போடணும், தண்ணி ஊற்றணும், அது ஒரு ஆபத்து வராமல் அதுக்கு ஒரு பாதுகாவல் வேணும். இதெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்தாதான் அந்த பிள்ளைங்க நாளைக்கு கனி தருகிற ஒரு மரமாவாங்க. பிள்ளைகளை நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. பெற்றோர் எப்படி வளர்க்குறீங்களோ அப்படிதான் பிள்ளைங்க இருப்பாங்க. அதனால அதை நீங்கள் ஒரு அசட்டையா நீங்கள் எண்ணாதீங்க. நாளைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக அந்த பிள்ளை இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் அது ஒரு கடுகு விதையை வளர்க்குறதுல தான் இருக்குது. அதன் கனி அது கிளைகளில் பறவைகள் தங்குற அளவுக்கு அதை வளர்த்து விட்டீங்கன்னா உங்கள் பிள்ளை இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிற ஒரு பிள்ளையாக இருக்கும். அதனால தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை கொண்டு வர்றது தான் மிஷனரி தரிசனம். அப்படியானால் தகப்பனும் தாயும் கணவனும் மனைவியும் நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேணும், வசனத்தின்படி நடக்கிறவர்களாக நீங்க இருக்க வேணும். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு, இந்த பிள்ளைக்கு என்ன ஒப்புமை என்று சொன்னோமானால் அம்பு என்று சொல்லப்பட்ட ஆரோஸ். அம்பு அது என்ன ஒரு அம்பு, அந்த அம்பு ஒன்று கிடக்குது. ஆனால் அம்புனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, அது பாட்டு கிடக்கும். ஆனால் ஒரு பலவான் அதை எடுத்து அடிச்சானா அது என்ன சாதிக்கும் தெரியுமா? பிள்ளைகள் பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார். அப்ப அந்த தாயும் தாப்பனும் நல்ல பலவான்களா இருந்து எவ்வளவு தூரம் நீங்க இழுத்து விடுறீங்களோ அவ்வளவு தூரம் அந்த அம்பு போகும்.
அப்போ என்ன சொல்லுது அது? உங்கள் சக்தியெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செலவழிக்கணும். எனக்கு டயர்டாக இருக்குது, இப்போ முடியாது, எனக்கு ஆஃபீஸ் வேலை இருக்கு, முடியாது, நான் வேலைக்கு போகணும், என்னால் முடியாது, அப்படி சொல்லக்கூடாது. எதுக்குன்னா நீங்கள் சொல்லலாம், பிள்ளைங்க விஷயத்தில் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் அந்த பிள்ளைக்காக உங்கள் சக்தியை நீங்கள் செலவழிக்கணும். இரண்டாவதாக குறி. நீங்கள் எங்கே குறி வச்சு அடிக்கிறீங்களோ அங்கே தான் அந்த அம்பு போகும். இல்லைன்னா அந்த அம்பு எங்கேயாவது போய் காயப்படுத்தும். கரெக்டாக குறி வைக்கணும். அப்போ அந்த பிள்ளைக்காக நான் என்ன நோக்கம் வச்சிருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் மனசில் தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த பிள்ளைய நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த பிள்ளையை எப்படி நடத்தணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு ஒரு வசனம் இந்த தடவை ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு எப்ப பெயர் வச்சாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? எப்ப பெயர் வச்சாங்க? சரி சரி, பிரைஸ் கொடுக்குறேன், சொல்லுங்க. பறக்கிறதுக்கு முன்னாலேயா? சரி, லூக்கா 2:21 வாசிக்கலாம். லூக்கா 2:21. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்படியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார். எப்போ இயேசுன்னு பெயரிட்டாங்களா? இன்னும் அந்த கர்ப்பத்தில் உருவாக கூட இல்லையா. அப்பமே ஆண்டவருடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தது. எங்க இன்னும் அவர் கருவா கூட ஆகலை. சரி, அது கடவுளுடைய மகன், அதனால நினைக்காதீங்க. எரேமியாவை எப்போ பார்த்தாரு பாருங்க. எரேமியா 1வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தை பாருங்க. அதில் நம்ம என்ன பார்க்குறோம்? எரேமியாவை கடவுளுடைய கண்கள் எப்போ பார்த்ததுன்னு பார்க்குறோம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். பாருங்க, தாயின் வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்னால அவரை தீர்க்கதரிசின்னு ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டார். சரி, அது ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு அப்படியா? இல்லை. சங்கீதம் 139க்கு வாங்க. நம்முடைய பிள்ளைகளை குறித்து என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். 16வது வசனம், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாயினும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவாக்கப்படும் நாட்களும் உடைய புத்தகத்திலே எழுதியிருந்தது. இன்னும் ஒன்று கூட உருவாகலையா, ஆனால் ஆண்டவர் அங்கே புக்கில் எழுதி வச்சுட்டாராம். எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல. அப்போ அந்த பிள்ளைகளை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கணும்? என் பிள்ளைய கடவுள் எப்போ பார்த்தாரு? அது கற்பத்தில் உருவாகும் முன்னே, இன்னும் அந்த பிள்ளை பறக்கலை, இன்னும் உருவாகலை, அதுக்கு முன்னாலே பெயர் வச்சுட்டாரு. அது என்ன வேலை செய்ய போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானிச்சிட்டார். அப்படின்னு சொன்னா நம்ம பிள்ளைகளை குறித்து எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்க வேணும். பிள்ளைகளுக்காக நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ண வேணும். பிள்ளைகளுக்கு நம்ம எவ்வளவு கற்றுக் கொடுக்க வேணும். பிள்ளைகளை நம்ம எவ்வளவு தூரம் ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணணும்னா என்னது? பயிற்சி கொடுக்க வேண்டும். தேங்க்யூ, பயிற்சி கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை எப்படி ஒழுங்கு, ஒரு டிசிப்ளின் பண்ண வேணும், ஒரு ஒழுங்கு கற்றுக் கொடுக்க வேணும். இந்த போ கையை கழுவு, நல்லா கழுவு, நகத்துலலாம் கழுவு, இதெல்லாம் சொல்லி கொடுக்கும். சோப்பு போடு, லைட் ஆன சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. என் மகா ஒரு 8 வயசாக இருக்கும்போது பாத்ரூமில் லைட் அணைக்காமல் ஸ்கூலுக்கு போயிடுவா. நான் வெளியே ஓடிப்போய் இங்கே வா இங்கே வா இங்கே வான்னு கூப்பிடுவேன். என்னம்மான்னு ஓடியாருவா. பாத்ரூமில் லைட் அணைச்சிட்டு போன்னு சொல்வேன். அவள் முகம்லாம் சுண்டி போயாமா நீங்கள் அணைக்கக்கூடாதான்வா. கோவமாக அணைச்சிட்டு போவா. அப்புறம் பெரிய பிள்ளையாகி அவளை ஹாஸ்டலில் விட்டோம். அங்கே முதல் லெட்டரில் என்ன எழுதுனா தெரியுமா? அம்மா, எங்கள் பிள்ளைங்கெல்லாம் பாத்ரூம் லைட்டை அணைக்கவே மாட்டேங்கிறான், நான் போய் அணைக்க வேண்டி இருக்குது. அப்போ பாருங்க, அந்த பிள்ளைக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம், அந்த சின்ன பிள்ளையிலே அந்த டிசிப்ளினை நம்ம கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு என்ன தாளம் இருக்கு அந்த தாளத்தை நம்ம வளர்க்கணும். நல்லா ஃபுட்பால் விளையாடுறான்னா நல்லா விளையாடட்டும், நல்ல கீபோர்டு போடுறானா நல்ல கீபோர்டு போடட்டும், நல்லா படிக்கிறானா நல்லா படிக்க.
இப்படி என்ன தாளந்து இருக்குன்னு சொல்லி அவங்கள ட்ரெயின் பண்ணி அப்புறமா இந்த உலகத்துக்குள்ளே நம்ம அந்த பிள்ளைய நம்ம அனுப்பணும். அப்போனா தான் அந்த பிள்ளைங்க அவங்க பலவான் கையில் இருக்கிற அம்புகளாக உலகத்தில் ஒரு சாதனை புரிகிறவர்களாக வருவார்கள். சிலர்லாம் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, பைபிள் ஒன்றுமே சொல்லலை. இல்லை, நிறைய சொல்லுது. வாங்க, என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னு சொன்னால், முதலாவது அவர் ஒரு தச்சனாக இருந்தார். சொல்லுதா பைபிள்? அப்போ 12லேருந்து 30 வரைக்கும் அவர் தச்சு வேலை செய்துட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் வீட்டுக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக அவர் சம்பாதிச்சு கொடுத்தார். அப்பா எவ்வளோ நாள் இருந்தாரோ இல்லையோ நமக்கு தெரியாது, சம்பாதிச்சார். அது மட்டும் இல்லை, தன்னுடைய சகோதரர்களை அந்த தச்சு வேலையிலே பழக்குவித்தார். அதனால தான் 30 வயசில் அவர் தச்சு வேலையை விட்டுட்டு அவர் முழு நேர ஊழியமாக வர முடிந்தது. அது மட்டும் இல்லை, அவர் நல்ல பைபிள் வாசித்தார், நல்ல ஜெபம் பண்ணார். அதை தான் நம்ம அவர் 30 வயசுக்கு மேலே பார்க்க முடியுது. எப்படியோ வசனத்தை புட்டு வைக்கிறார். பழைய பாடு எடுத்து சொல்கிறார், ஒன்றுக்கும் விளக்கம் சொல்கிறார். நம்ம புரியாத விளக்கம் அர்த்தம் அவ்வளோ அழகாக செய்கிறார். 12 வயசுலேயே அவர் நல்லா உட்கார்ந்து பெரியவங்களோட பேசுகிறார். எப்படி பெற்றோர் கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு மேலே அவர் உட்கார்ந்து பைபிளை வாசித்தாரு, நல்ல ஜெபம் பண்ணார். அந்த பழக்கத்தில் தான் அவர் டைம் கிடைக்கும் போதெல்லாம் மலை மேலே போய் வனாந்திரத்தில் போய் அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அந்த பைபிளை சில சமயம் ஆச்சரியமாக இருக்கும். எல்லாரும் அவர்கள் இடத்திற்கு போனார்கள், இயேசுவோ தனித்திருந்து வனாந்திரத்துக்கு ஜெபம் பண்ண போனார். எவ்வளோ மற்றவங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருந்துச்சு பாருங்க. அப்போது இன்னொரு காரியம், மக்கள் அவர் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. அந்த வருஷங்களில் நல்லா தெரியுது. ஏன்னு சொன்னால், அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அப்படி வளர்ந்துருந்தார். அப்போது அந்த பெற்றோர் என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த அங்கிள் வராங்க, தோத்திரம் போடு, உடனே தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கூட சில பிள்ளைங்க வருவாங்க, முக்கியமாக ஒரிசால இருந்து வர பிள்ளைங்க, எப்படி தோத்திரம்னு சொல்ல மாட்டாங்க, பிரைஸ் தி லார்ட். அது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, பிள்ளைய நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு தெரியும். அப்போ இந்த ஒழுங்கு கற்றுக் கொடுக்கறது, மனுஷர் தயவு பிள்ளைகளுக்கு வேணுமானால் எப்படி பழகணும், கெஸ்ட் வந்தால் தண்ணி கொண்டு போய் வைக்கணும், அந்த உட்கார வைக்கணும், கதவு திறக்கணும், உள்ளே கூப்பிட்டு வரணும், இந்தந்த ஒழுங்குகள், ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணணும், காலையில் எந்திரிக்கணும், இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸுகள்லாம் நீ போடக்கூடாது, இந்தந்த ஒழுங்குகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த அவர் இயேசு கிறிஸ்து வளர்ந்ததுனால அவருக்கு மனுஷர் தயவு, அவருக்கு அதிகமாக மக்கள் அவரை விரும்பி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறமா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பிள்ளை போக வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அப்போ அவன் பின்னால் கூட அதை விட்டு அவன் விலகி போக வேணாம். அப்படியானால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதாக அந்த பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். என்னுடைய சாட்சியை நான் சுருக்கமாக சொல்ல விரும்பினேன். பறக்கும் போதே வியாதியோடு தான் பிறந்தேன். அதை அப்படியே ஆஸ்தமா வச்சு இந்த பிள்ளை பிழைக்காதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் பிழைச்சேன், கடவுள் உயிரை கொடுத்தாரு. இவ்வளோ மோசமாக இருக்குது, சும்மா டாக்டர் வர்றதும் ஊசி போடுறதும் வீட்டில் ஆக்சிஜன் சிலிண்டரும். சரி, இந்த பிள்ளைய நம்ம மெடிக்கல் படிக்க வச்சுட்டா, கல்யாணம் ஆகலைன்னா கூட அது பிழைச்சிக்கோன்னு என்னை மெடிக்கல் படிக்க வச்சாங்க. எனக்கு மெடிக்கலும் முடித்தேன், கல்யாணமும் முடித்தேன். இன்றைக்கி ஆண்டவருக்கு சாட்சியாக ஒரு மிஷினரியாக நான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமீபத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை சொல்ல விரும்பினேன். எப்பவும் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த ஆஸ்மாவை எனக்கு சுகமாக்கிருங்க, நான் சாட்சி சொல்லுவேன் ஆண்டவரேன்னு சொல்லுவேன். ஆனால் ஆண்டவர் சொல்வார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும்னு சொல்லிடுவார். எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் ஆண்டவர் மேலே. சரி பரவாயில்ல, ஆண்டவர் சொல்கிறார். 3 தரத்துக்கு மேலே ஜெபம் பண்ணிட்டேன். அந்த ஆஸ்மாவோடையே தான் நான் ஃபீல்டுக்கு போனேன், அந்த ஆஸ்மாவோடையே தான் ஊழியம் செய்தேன். ஆஸ்மாவோட இப்போ கூட ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அந்த ஊழியத்துக்கு தான் போயிடுறேன். இன்னும் எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் உண்டு, 76 வயசாகிடுச்சு. ஆனாலும் வீட்டில் உட்காரக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமையானா கிராமத்துக்கு போயிடுறது. அப்போது சமீபத்தில் எங்கள் வீடு ரெனோவேஷன் நடந்த ரொம்ப தூசி. ஒரு நாள் நான் அந்த ஆட்டோமைசர், எனக்கு நெபுலைசர் காலையில் 2 தரம் நைட்டு 2 தரம் பஃப் எடுக்கணும், இல்லைல்ல நான் மூச்சு விட முடியாது. எங்கே போனாலும் தூக்கிக்கிட்டே போகணும். எங்கே போனால் என் ஹஸ்பண்ட் கேட்பார்,
நீ ஆட்டோமேசர் எடுத்தியா அப்படின்னு எடுத்துட்டேன். அது இல்லாமல் முடியாது. ஒரு நாள் இந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் மறந்துட்டு அடுத்த நாள் நினச்சதான் மறந்துட்டோமே, இன்றைக்கும் விட்டுருவோம், நாளைக்கு பார்க்கலாம், அப்படியே விட்டுட்டேன். இன்றைக்கி 3 மாதமாக அந்த ஆட்டோமேசரை யூஸ் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார். அந்த மருந்துகளாக சேர்த்து வச்சு நான் கொடுத்துட்டேன். 3 மாதம் வச்சுருந்தேன். மனசில் ஒரு திரும்ப வந்துட்டா என்ன பண்ணுறது யோசனை வரும்ல, அதை வச்சுருந்தேன். அப்புறம் இப்போ தான் அதை எடுத்து ஒரு ஆத்மாக்காரங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இப்படியாக கர்த்தர் அவருடைய சித்தத்தை செய்யும்போது நம்ம அருமையாக நடத்தி கொண்டு வருகிறார். அருமையானவங்களே, நம்ம கணவன் மனைவி பிள்ளைங்க 3 பேரும் தேவ சித்தத்தை செய்தோமானால் நம்முடைய குடும்பம் நிலைத்திருக்கும். முழங்கால் படியிடுவோமா? யார் யாருக்கு முழங்கால் படியிட முடியுமோ முழங்கால் படியிட்டுக்கோங்க. என்னால் முழங்கால் படியிட முடியாதுங்கிறவங்க தயவு செஞ்சு உட்காந்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. கட்டாயம் முழங்கால் படியிடணும்னு கிடையாது. ஆனால் நம்ம இப்போ அர்ப்பணிப்பின் வேளையிலே நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்வேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக நாம் வரப்போகிறோம். ஏனோ தானோ என்று சொல்லி நம்ம இங்கே ஒரு செய்தி கேட்பதற்காக வரவில்லை. நம்ம கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு இந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். நிறைய ஊழியக்காரங்க கூட இருக்கிறீங்க. நீங்கள் நான் ஆண்டவர் சித்தத்தை தானே செய்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் கூட ஊழியக்காரியாக இருந்தாலும் அநேக காரியங்களில் ஆண்டவருடைய சித்தம் இன்னதுன்னு யோசித்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டமான காரியம் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்தால் ஆண்டவருடைய சித்தம் செய்கிறவர்களாக நாம் இருப்போம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை என்று சொல்லுவீங்களா? மறுவார்த்தை பேசாம ஒரு அடிமையாக ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இந்த நேரத்தில் உம்முடைய சித்தம் செய்ய நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளவு அவமானத்தை எனக்கு கொண்டு வந்தாலும், எவ்வளவு நஷ்டத்தை எனக்கு கொண்டு வந்தாலும், அது உம்முடைய சித்தமானால் மரியாளை போல, யோசேப்பை போல, இயேசுவை போல உம்முடைய சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா? தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக தோனிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போ. என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போ. என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. ஆமர்மையானவர்களே, தேவ சித்தத்தை நிறைவேற்ற நாம் நம்மை ஒப்படைப்போம். தேவ சத்தம் இப்போ உங்கள் உள்ளத்தில் துணிக்குதா? நீ இந்த விஷயத்தில் தவறி இருக்க, என்னுடைய சித்தத்தை செய்யலான்னு சொல்லியிருக்காரா? இப்போ தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, அது தப்பு தான் ஆண்டவரே, எனக்கு நஷ்டம் ஆனாலும் கஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, உடைய சித்தத்தை செய்கிறேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு முள்ளுக்குள்ளே எப்படி ஒரு லீலி புஷ்பம் அவ்வளோ அழகாக இருக்குதோ அப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி
தேவ சுத்தம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அவருடைய சாயலாக உங்களை மாற்றுவார். அர்ப்பணிப்பின் வேளை முற்றிலுமாக உங்களை ஒப்பு கொடுத்து தேவ சுத்தம் செய்ய அர்ப்பணியுங்கள். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா உடைய சித்தத்தை குறித்து பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ வேளைகள் நான் தவறி போன நேரங்கள் உண்டு கர்த்தாவே. பண ஆசை, பொருளாசை, இன்னும் மண்ணாசை, பொன்னாசை, இன்னும் எத்தனையோ ஆசைகள் என்னை கலக்கி உம்முடைய சுத்தம் செய்யாதபடிக்கு தடை செய்ததப்பா. ஆனாலும் ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சுத்தம் செய்ய தவறிய வேளைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன் ராஜா. இந்த நேரத்திலே கூட உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரோப்பா. உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் ஆண்டவரே என்னோடு பேசட்டும் கர்த்தாவே, என்னோடு இடைப்படட்டும் கர்த்தாவே. இந்த வேளையிலே உம்முடைய சுத்தம் செய்யும்படியாக என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.